மா, எவ்வளோ நேரமா சமைக்கிற? எனக்கு பசிக்குதுமா, சாப்பாடு வைமா. மா, இன்னைக்கும் சாம்பாரா? டெய்லி சாம்பார், ஏன் வேற சாப்பாடு செய்யுதுல உனக்கு? இந்த மாதிரி ஆக்கி கொடுத்தா அவனை மேல அனுப்பிச்சிட்ட, அடுத்து எங்கேயும் அனுப்ப முடிய மாட்டியா? நீ சாம்பார் உப்பு இல்ல, சுடுங்க மனுஷன் திம்மா அந்த சொத்தை ஏமா அப்படியே உயிரை வாக்குற. சரி, எங்க இருக்கீங்க? இங்க இருக்கீங்களா? இங்க பாருங்க, இன்னைக்கு உங்க பையன் நான் எங்கேயாவது சமைச்சு கொண்டு வந்திருக்கேனா, நான் ஊட்ட விட்டு நீங்க எல்லாத்தையும் சாப்பிடுங்க. சரியா? நான் ஊட்டுறேன், சாப்பிடணும். சரியா? என்னம்மா, சாப்பிடுமா, நல்லா இருக்கும். ஏய், நான் அன்னைக்கு உங்களை திட்டினேன்னு சொல்லிட்டு கோவத்திலே இருக்கீங்க தானே, சாப்பிட மாட்டேன்ட்டு. உன் பையன் தானே மாத்திட்டேன், என் மேல கோவம் இல்ல. நான் கொடுப்பேன்னா நீங்க சாப்பிடணும். சரியா? தாங்க மா, சாப்பிடுமா. தவிக்க விட்டாயே என்று நீ பாடும் பாட்டுக்கு நம்ம அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போது பார்த்துக்காம இறந்து போனதுக்கப்புறம் அழுந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. சின்ன வயசுலேருந்து நம்மளை ஆசாசியாக கொஞ்சம் வளர்த்த நம்ம பெற்றவங்களே ஒரு வேளை சோத்துக்காகவும் காசுக்காகவும் கையேந்த விட்டுறாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அம்மா அப்பா இல்லாத வழி சில பேருக்கு தான் தெரியும்.